எல்லாருக்குமே ஒரு ஃபைனான்ஷியல் ட்ரீம், ஒரு ஃபைனான்ஷியல் கோல் கண்டிப்பாக இருக்கு. எல்லாமே ஒரு மணி ரிலேட்டட் கோல்ஸ் அப்படின்னும் போது அதை எப்படி அடையிறது? இந்தியன் மாதிரியான ஒரு எக்கானமியை எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா நிறைய அன்ஸ்கில்டு லேபர்ஸ் இருக்காங்க. வெல்கம் டு சதீஷ் ஸ்பீக்ஸ் சேனல். கோல்ஸ் இல்லாத மனிதர்கள் இருக்கவே முடியாது. ரிச் அண்ட் வெல்த்தியாக இருக்கலாம், இல்லை ஒரு மிடில் கிளாஸாக இருக்கலாம், இல்லை லோவர் த மிடில் கிளாஸாக இருக்கலாம். எல்லாருக்குமே ஒரு ஃபைனான்ஷியல் ட்ரீம், ஒரு ஃபைனான்ஷியல் கோல் கண்டிப்பாக இருக்குது. ரிச் அவங்களும் ஏதோ ஒரு கோல்ஸை வச்சு வாழ்க்கையில் மூவ் ஆகிட்டே இருக்காங்க. மிடில் கிளாஸ் நிச்சயமாக நிறைய எமோஷ்னல் கோல்ஸ் இருக்குது. ஸோ எல்லாமே ஒரு மணி ரிலேட்டட் கோல்ஸ் அப்படின்னும் போது அதை எப்படி அடையிறது? அதுக்கு ஏதாவது ஒரு டைம் டெஸ்டட் ஃபார்முலா இருக்கா? அதுவும் இந்தியன் மாதிரியான ஒரு எக்கானமியை எடுத்துக்கிட்டிங்கனாக்கா நிறைய அன்ஸ்கில்டு லேபர்ஸ் இருக்காங்க. அன்ஸ்கில்டு லேபர்ஸ் அப்படின்னாக்கா அவங்க ஒரு நாளைக்கு 11 மணி நேரம் 12 மணி நேரம் உழைச்சா மட்டும்தான் அவங்களுக்கு ஏதோ ஒரு காசுன்றது பார்க்க முடியும். நிறைய உதாரணங்கள், ஆட்டோ டிரைவர் எடுத்துக்கலாம், ஸ்விக்கி டெலிவரி பர்சன் எடுத்துக்கலாம், பெட்ரோல் பம்ப் அட்டெண்டன்ட் எடுத்துக்கலாம், டீ கடையில் வேலை செய்கிற எடுத்துக்கலாம், நிறைய பேர் ஹவுஸ் கீப்பிங் மெய்ட்ஸ். பட் என்ன ஒரு பெரிய ஒரு வித்தியாசம் என்னன்னாக்கா, ஒரு 10-15 வருஷம் முன்னாடியும் இப்போ இருக்கிறதுக்கும் தேங்க்ஸ் டு த இன்டர்நெட் அவங்க எல்லார்கிட்டையுமே இன்னைக்கு இன்டர்நெட் ஆக்சஸ் இருக்குது, இன்ஃபர்மேஷன் அந்த ஆக்சஸ் இருக்குது. இதுக்கு முன்னாடி ஒரு 15 வருஷம் 20 வருஷம் முன்னாடி எங்கே இன்வெஸ்ட்மெண்ட், மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன, பங்கு சந்தைன்னா என்ன, எதுவுமே தெரியாது. அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் ஆக்சஸ் இல்லை, இப்போ எல்லார்கிட்டையும் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் உங்ககிட்ட நீங்கள் ஒரு அன்ஸ்கில்டு லேபராக இருக்கலாம், ஆனால் உங்களாலையும் ஒரு 1 கோடி ரூபாய் அப்படின்ற ஒரு இலக்கை அடைய முடியுமா? சரி, எதுக்கு நம்ம அன்ஸ்கில்டு லேபருக்கெலாம் போகணும்? நம்ம ஒரு நார்மல் ஒரு சேலரிடு பர்சன், நீங்கள் ஒரு 1.5 லட்சம் கூட சம்பாதிங்க மாதத்துக்கு. எல்லா காசையும் என்ன பண்ணுறீங்க? இஎம்ஐயாக கட்டிடுறீங்க. வீட்டு கடன் 75,000, கார் கடன் 25,000, அதை தாண்டி ஒரு பர்சனல் லோன் அது ஒரு 25,000. ஸோ என்னதான் நீங்கள் ஒரு 1.5 லட்சம் சம்பாதிச்சாலும் உங்களோட வாழ்க்கை என்னமோ ஒரு 50,000 தானே ரன் ஆகுது. நிறைய சேலரிட் ப்ரொஃபஷனல்ஸும் சரி, பிஸ்னஸ்மேன் ஒரு 25,000 30,000 50,000 எஸ்ஐபிலாம் அவங்களால பண்ணவே முடியறதில்ல. தட்ஸ் ஹவ் லைஃப் இஸ். பட் உங்களுக்கும் ஒரு 1 கோடி கனவு இருக்குன்னாக்கா ஒரு நாளைக்கு ஒரு 50 ரூபா, ஒரு நாளைக்கு 50 ரூபான்றது ஒரு மாதத்துக்கு 1,500 ரூபாய் தான். அதில் ஒரு 50 லட்சம் 1 கோடி பண்ண முடியுமா? எஸ், டெஃபினட்டாக முடியும். உங்களுக்கு முதல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னாக்கா இந்த ஒரு கோல்டன் ரூலை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க. என்னன்னா, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னும் போது இன்ஃப்ளேஷனை தாண்டி அது 2 டைம்ஸ் ரிட்டர்ன்ஸை கண்டிப்பாக கொடுக்கணும். இப்போது நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், ஃபஸ்ட்டு பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் ஃபிக்ஸட் டெபாசிட். அதில் ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ வருது? 7%. ஸோ இன்ஃப்ளேஷன் 6% அப்படின்னாக்கா 2 டைம்ஸ் 12% கொடுத்துருக்கணும். ஃபிக்ஸட் டெபாசிட் கொடுக்கறது 7%. இட் இஸ் நாட் தட் கிரேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன். அடுத்தது கோல்டு. கோல்டு இந்த ஒரு வருஷத்தில் லாஸ்ட் ஒரு 1 இயராக 30% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருந்தாலும் நீங்கள் ஒரு 15 வருஷம் 10 வருஷம் ஹிஸ்டாரிக் ரிட்டர்ன்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா 10%, 9 to 10% கோல்டு கொடுக்கக்கூடிய லாங் டேர்ம் ஆவரேஜ் ரிட்டர்ன். கோல்டு நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்த பீரியடும் இருக்குது, பெஸ்ட் ரிட்டர்ன் கொடுத்த பீரியடும் இருக்குது. லாங் டேர்ம் ஆவரேஜில் பார்த்தீங்கன்னா 9 to 10%. ஸோ அதுவுமே இன்ஃப்ளேஷனை விட கம்மி தான். நிறைய காசு எடுத்துகிட்டு போயிட்டு அதுலேயும் போட்டாலும் நமக்கு பெரிய ரிட்டர்ன் வரதில்லை. 3வது ஆப்ஷன் லைஃப் இன்சூரன்ஸுங்க. எல்லாருமே என்ன பண்ணுறோம், கேரண்டியாக நமக்கு ரிட்டர்ன் வருது அப்படின்னு சொல்லிட்டு லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசியை வாங்கி வாங்கி வச்சுருக்கோம். நம்ம அதில் கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் 7%. கேரண்டீடு லைஃப் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ஸில் 7%க்கு மேலே உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ அதுவுமே ஒரு பேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் தான். 4வது யூனிட் லிங்க்டு இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய சார்ஜஸ்ங்க. ப்ரீமியம் அலோகேஷன் சார்ஜஸ், மார்டாலிட்டி சார்ஜஸ், ஃபண்டு மேனேஜ்மெண்ட் சார்ஜ் நிறைய இருக்குது. ஸோ அதில் அந்த சார்ஜஸ்லாம் டிடெக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னாக்கா டபுள் டிஜிட் ரிட்டர்ன் கிடைக்கிறது ரொம்பவுமே கஷ்டமான விஷயம். ஸோ எது பெஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பங்கு சந்தை கொடுக்கக்கூடியது ஈக்விட்டி. நம்ம லாங் டேர்ம் ஈக்விட்டி சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா 1979 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி மார்க்கெட் 82,000 இருக்குது. ஒரு 45 இயர்ஸாக சென்செக்ஸ் இண்டெக்ஸ் கொடுக்கக்கூடிய ரிட்டர்ன் மட்டும் பார்த்தீங்கன்னா 15%.
ஸோ எப்படியும் நீங்கள் ஒரு லாங் டேர்ம் ஆவரேஜ் ரிட்டர்ன் மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணும்போதோ இல்லை மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணும்போதோ 12% கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ரைட் ப்ராடக்டை சூஸ் பண்ணிவிடுங்க. இப்போ உங்களால் ஒரு நாளைக்கு 50 ரூபா தான் சேமிக்க முடியுதுன்னு வச்சுக்கலாம். அந்த 50 ரூபாவை நீங்கள் ஒரு நாளைக்கு 50ன்னும் போது மாதத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா 1500 ரூபாய். நான் சொன்ன அந்த லாங் டேர்ம் ஆவரேஜ் ரிட்டர்ன் 12% மட்டுமே எடுத்துக்கோங்க. 30 வருஷம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னாக்கா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட் வந்து 5.4 lakhs. ஆனால் நீங்கள் எடுத்துகிட்டு போகக்கூடிய ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 52 lakhs. 5 லட்சம் தாங்க நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, எடுத்துகிட்டு போகக்கூடிய ரிட்டர்ன் 52 லட்சங்க. ஸோ ஸ்டாக் மார்க்கெட் எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த காம்பவுண்டிங்கிறது ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ். ஆனால் இதில் ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னாக்கா 30 இயர்ஸ்ன்றது வெரி லாங் பீரியட் ஆஃப் டைம். நீங்கள் வந்து ஒரு 25 வயசில் இல்லை 30 வயசில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருந்தால் தான் உங்களால் ஒரு 50 லட்சம் ஏர்ன் பண்ண முடியும். பட் நீங்கள் சேர்க்குற காசும் ரொம்ப கம்மியான காசு தானே. ஒரு நாளைக்கு 50 ரூபா அப்படின்னும் போது ஒரு மாதத்துக்கு 1500 ரூபாய் தான். ஸோ கம்மியான காசு இருக்கும்போது லாங் டேர்ம் கண்டிப்பாக செஞ்சு தான் ஆகணும். இந்த ஒரு ஈக்குவேஷனை கொஞ்சம் மாற்றி பாருங்கள். இப்போ நீங்கள் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கன்சல்டன்ட் மூலமாக, ஒரு ஃபைனான்ஷியல் கன்சல்டன்ட், ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமாக ஒரு ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு 3% அதிகமாக ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே டெய்லி 50 ரூபா அப்படின்னா மந்த்லி 1500 rupees. இப்போ நீங்கள் வந்து 15%ல் ரிட்டர்ன்ஸ் வருதுன்னு வச்சுக்கிட்டாக்கா அதே 30 இயர்ஸ்க்கு உங்களோட மெச்சூரிட்டி அமௌண்ட் 1 crore rupees. 1 crore. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய காசு 5.4 lakh, எடுத்துகிட்டு போகக்கூடிய காசு பார்த்தீங்கன்னாக்கா 1 crore rupees. அந்த ஒரு காம்பவுண்டின்றது ஒரு மேஜிக்கல்ங்க. அது வந்து லாங் டேர்மில் உங்களோட அட்வான்டேஜுக்கு சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். அது இப்போ கேட்கக்கூடிய கேள்வி, 30 வருஷத்துக்கு 15% ரிட்டர்ன்ஸ் வருமா? பாசிபிளா? இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஃபோர்காஸ்ட் பியாண்ட் 5 to 7 years. பட்டு நீங்கள் இன்னைக்கு உங்கள் மியூச்சுவல் ஃபண்டை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கூட ஒரு ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அடுத்த 5-7 வருஷத்துக்கு கண்டிப்பாக ஒரு 15% ரிட்டர்ன்ஸை ரெகுலராக ரிவ்யூ பண்ணி ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமாக ஹை பெர்ஃபார்மிங் ஃபண்ட்ஸை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகலாம். ஸோ அதுக்கப்புறமா என்விரான்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்து ஒரு ஃபண்டு ரிவ்யூவில் நீங்கள் ஆல்ஃபான்னு சொல்லக்கூடியது 12%க்கு மேலே ரிட்டர்ன்ஸை கண்டிப்பாக எடுத்துகிட்டு போக முடியும். பட் எல்லாமே நல்ல ப்ராடக்ட்டு, ரிட்டர்ன்ஸ் நிறைய இருக்குது, காம்பவுண்டிங் இருக்குது. என்ன வெயிட் பண்ணுறோன்னாக்கா மனசில் ஒரு பயம். சரி, நம்ம எஸ்ஐபியில் போயிட்டு கமிட் ஆகிட்டாக்கா கண்டிப்பாக மாதம் காசு கட்டணும்ல. எஸ்ஐபின்றது ரொம்ப ஃப்ளெக்சிபிள் ப்ராடக்ட்டுங்க. நீங்கள் இப்போ ஒரு 5000 ரூபாய்க்கு ஸ்டார்ட் பண்ணுறீங்க, உங்களால் 5000 ரூபா கட்ட முடியலன்னா 4000 ரூபாய் குறைச்சிக்குங்க, 2000 குறைச்சிக்குங்க, இல்லை ஸ்டாப் கூட பண்ணிடலாம். எனி டைம் யூ கேன் டூ தட். நீங்கள் அதை இன்க்ரீஸ் பண்ணலாம், டிக்ரீஸ் பண்ணலாம், எப்போ வேணாலும் நீங்கள் அதை ஆல்டர் பண்ணிக்கலாம். அது ஒரு பெரிய ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி. ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னாக்கா யூ ஆர் டெஃபினெட்லி அ லக்கி பர்சன். எதனாலனாக்கா ஆக்சஸ் டு இன்ஃபர்மேஷன். எந்த இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்டை சூஸ் பண்ணுறதுன்றது ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டிஃபிகல்ட் ஆப்ஷனுங்க. இன்றைக்கி உங்கள் கிட்ட நல்லா தெரியும் எஸ்ஐபி நல்ல ரிட்டர்ன் கொடுக்க போகிறது. அடுத்த 5 வருஷத்துக்கு ஒரு பெஸ்ட் ரிட்டர்ன் கொடுக்க போகிற ஒரு டைம் ஃப்ரேம் இந்தியன் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட் கொடுக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. டோன்ட் வெயிட். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுக்கக்கூடியோ அப்படின்னு தெரிஞ்சிட்ட பிறகு 1500 ரூபா தானே ஒரு மாதத்துக்கு, ஒரு 50 ரூபான்னும் போது ஸ்டார்ட் வித் வாட் யூ கேன். ஸோ டோன்ட் கமிட் யுவர் செல்ஃப் ஃபார் அ லோவர் அமௌண்ட். ஏன்னா ஒரு 5 வருஷம் 7 வருஷத்தில் நீங்கள் எவ்வளோ மேக்ஸிமம் சேவ் பண்ண முடியுமோ அதோட அக்யூமுலேஷன் உங்களுக்கு பின்னாடி மெச்சூரிட்டி அமௌண்ட் பெருசாக வரும் உங்களுக்கு. ஸோ எஸ்ஐபின்றதை எப்போ வேணால் கம்மி பண்ண முடியும் இல்லையா? ஸோ ஸ்ட்ரெச் அண்ட் ஸ்டார்ட் யுவர் எஸ்ஐபி இமீடியட்லி. சரி, இப்போ நம்ம டெய்லி எஸ்ஐபி தானே பேசிகிட்டு இருக்கோம். எஸ்ஐபிலேயே டெய்லி எஸ்ஐபி இருக்குது, வீக்லி எஸ்ஐபி இருக்குது, மந்த்லி எஸ்ஐபி இருக்குது. இது மூணுத்தில் எது பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட் 10 வருஷமாக ஒரு ரிட்டர்ன் எடுத்து பார்த்தீங்கன்னா டெய்லி எஸ்ஐபியில் ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா கூட 13.78%, வீக்லி எஸ்ஐபியில் 13.76%, மந்த்லி எஸ்ஐபியில் 13.75%. ஒரு வித்தியாசமும் இல்லைங்க ரிட்டர்ன்ஸில். இன்ஃபேக்ட் மந்த்லி நீங்கள் ஒரு கமிட்மெண்ட் பண்ணும்போது கேபிட்டல் கெயின்ஸ் நீங்கள் விட்ரா பண்ணும்போது ஒரு காம்ப்ளிகேட்டடாகவே இருக்காது, ஈஸியாக கால்குலேட் பண்ண முடியும். ஈஸி ஆப்ரேஷன் மந்த்லி எஸ்ஐபி உங்களுக்கு. ஸோ நீங்கள் டெய்லி எஸ்ஐபி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது அப்படியே என்ன பண்ணுங்கள், கன்வெர்ட் தட் மணி இன்டு அ மந்த்லி எஸ்ஐபி. ஸ்டார்ட் யுவர் எஸ்ஐபி.
1500 ரூபாய் ஸ்டார்ட் பண்ணால் கூட உங்களால் ஒரு 1 கோடி ரூபாய் இலக்குன்றதை அடைய முடியும் வித் லாங் பீரியட் ஆஃப் டைம். சரி, எனக்கு 45 வயசு ஆயிடுச்சு, 1 கோடி இல்லைன்னா என்னங்க, செட்டில் ஃபார் 30 lakhs, செட்டில் ஃபார் 40 lakhs. பட் இப்போ அது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாதானே அந்த ஒரு 30 லட்சம் 40 லட்சம் கூட பார்க்க முடியும். ஸ்டார்ட் வித் வாட் யூ கேன். அண்ட் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். we will be happy to help you, assist you. So stay tuned. இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். I'll see you with another interesting video. See you. Bye-bye.